கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். இது 450வது பதிவு. என் குரல் வழியில் பேசிய பதிவில் 450வது பதிவு. சார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கணக்கு பார்த்தா 1000 பதிவுகளை தாண்டி போயிட்டுருக்கு. மிகப்பெரிய மகிழ்ச்சி. சேகர் என்பவர் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார் என்று தான் அர்த்தம். ஏன்னா சேகர்னு வந்துட்டாலே எழுத்துக்கள் கவிதை நடையோடு இருக்கும். அண்ணா நகர், சென்னையைச் சேர்ந்த அண்ணா நகர் சேகர் அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வங்களின் மூத்த மகன் திருக்கரங்களால் ஆசி பெற்று இல்லற வாழ்க்கையை தொடங்கும் 2 இதயங்களின் கன்னி தெய்வம் சேனலில் தொடர்புள்ள பக்தர்கள் ஆயிரக்கணக்கான இதயங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். அன்போடும் ஒற்றுமையோடும் நீதியோடும் நேர்மையோடும் புகழோடும் குறையாத செல்வத்தோடும் தேக நலத்தோடும் மகிழ்ச்சியோடும் என்றும் கன்னி தெய்வத்தின் பக்தியோடும் வாழ மனமார்ந்த உள்ளம் பொங்க வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன். கன்னி தெய்வம் சேனல் பக்தர்களில் ஒருவன் சேகர், சென்னை. நான் சொன்னேன்ல, அவர் வந்துட்டாலே கவிதை நடை அப்படியே ஜம்முன்னு வந்துடும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். பாஸ்கர் என்பவர், எங்கள் வீட்டு கன்னி அம்மாவை முறைப்படி எடுத்தாங்க அண்ணா, ப்ளீஸ் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது யாருன்னு தெரியல. நீங்கள் கன்னி எடுக்கிறதுக்கு முதல்ல ஒன்றை தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம பதிவுகளை எல்லாம் பாருங்கள். பணம் காசு அதெல்லாம் 2ஆவது விஷயம். முதல்ல நம்ம பதிவுகளை பார்த்து கன்னியை வணங்கும் முறைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு, ஒரு கன்னினா என்ன, அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு பின்பு அந்த தெய்வத்தை எடுப்பதற்கு என்னிடத்தில் பேசுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் சித்ரா ரமேஷ் அவர்களுடைய கேள்வியை பார்ப்போம். கன்னி தெய்வங்களின் மூத்த மகனான எங்கள் அண்ணன், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வணக்கம் அண்ணா. கன்னி தெய்வத்தின் மூத்த மகனான எங்கள் அண்ணனின் இந்த பதிவில் நீங்கள் கூறிய கன்னி தெய்வ சேனலில் பயணம் செய்ய ஒரு யோகம் வேண்டும் என்பது 200% உண்மை அண்ணா. கன்னி தெய்வங்களை பற்றி உணர்ந்தவர்களுக்கே இந்த உண்மை புரியும் அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். உண்மை உண்மை உண்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சந்தோஷம் அம்மா. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். சித்ரா ரமேஷ் அவங்க தான் நிறைய எழுதி அனுப்பியிருக்காங்க. மிக்க நன்றி அண்ணா. மதுரையில் இவ்வளவு சீக்கிரம் தங்களை பார்த்ததே பெரிய அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன். தற்போது எங்களது புகைப்படத்தையும் நமது சேனலில் போட்டு மிக பாக்கியசாலிகள் ஆக்கிவிட்டீர்கள் அண்ணா, நன்றி அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார்கள். அது எனக்கு சந்தோஷம்மா. நம் கன்னி தெய்வ பிள்ளைகள் எல்லாம் நான் சந்திக்கும் பொழுது கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டேன்னா ஃபோட்டோ எடுத்துருவேன், இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துட மாட்டேன். எனக்கு அந்த சிந்தனை வராது. யாராவது நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போமே, குடும்ப ஃபோட்டோ எடுப்போமே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக கன்னி தெய்வத்தின் பிள்ளைகளோடு இருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பது நான் பாக்கியமாக நினைக்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் சித்ரா ரமேஷன் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். வணக்கம் அண்ணா. கன்னி தெய்வத்தை முறையாக எடுக்கவில்லையே என்று கலங்கிய சகோதரிக்கு நான் இருக்கிறேன், ஒருபோதும் கலங்காதே என்று கூறியது எத்தனை கோடி கொடுத்தாலும் நிகராகாத அண்ணா. அப்படி ஒரு ஆறுதல் அண்ணா நீங்கள் கூறிய வார்த்தை என்று அனுப்பியிருக்கிறார்கள். உண்மைதான் அம்மா. எடுக்க முடியாத பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்வது தானே உண்மை. ஆகவே எடுக்க முடியவில்லையே, சொந்த வீடு இல்லையே என்று வருத்தப்படாதீர்கள். வர வேண்டிய நேரம் எல்லாம் தானாக வரும். கன்னி தெய்வத்தை அழகு போல் எடுத்துருவோம். 59வது பதிவை பார்த்துவிட்டு முத்துச்செல்வி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். வீட்டில் சாமி ரூமில் கன்னி சாமி வச்சு கும்பிடலாமா அண்ணா? இதுக்குத்தான் சொல்கிறேன். அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். நீங்கள் இப்போ புதுசாக ஒருத்தர் இப்போ நம்ம சேனலுக்குள்ளே வாரீங்க. இது சேனல்னு சொல்லக்கூடாது, கன்னி தெய்வ குடும்பம்னு தான் சொல்லணும். நம்ம குடும்பத்துக்குள்ளே இணைகிறீங்க. இணையும் போது உங்களுக்கு ஒரு 4 பதிவை கேட்பீங்க. இதில் ஏதோ விஷயம் இருக்கே, நம்மளும் கன்னியை கும்பிடலாமோன்னு நினைப்பீங்க. அந்த குருட்டு கணக்கு மட்டும் போடவே கூடாது. குறைஞ்சது ஒரு 200 பதிவாவது கேட்டிருக்கணும். கேட்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் முதல்ல பக்குவம் அடைஞ்சிருப்பீங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த கன்னி தெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். மகிழ்ச்சி. சொன்னால் சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால் முத்துச்செல்வி அவர்களே, நீங்கள் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். 431வது பதிவை பார்த்துவிட்டு கவிதா என்பவர் கேள்வி கேட்டிருக்கார். என்னவென்று பார்ப்போம். அண்ணா, என் மகள் ஏஜ் 19 கேன்சரில் இறந்து விட்டாள்.
அவளை நான் கன்னி தெய்வமாக வழிபட முடியுமா? அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. அவளுக்கு பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் தான். 4/11/2025 கன்னி தெய்வம் வழிபாடு இறந்து 30 நாளில் பண்ணலாமா? இல்லை என்றால் 1 வருடம் கழித்து வழிபாடு பண்ணலாமா? ரிப்ளை ப்ளீஸ். உங்கள் அட்ரஸ் கொடுங்கள், ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் ப்ளீஸ், தயவு செய்து பதில் சொல்லுங்கள் அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். நான் இப்போ சொல்கிறேன்ல, இவங்களும் அப்படி தான், முழுசும் பார்க்கல, ஒரு பதிவை பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்காங்க. மிகப்பெரிய இழப்பு. 4/11/2025 அன்று அந்த மகள் இறந்தது. ஏற்றுக்கொள்ள முடியாது, கடினமான விஷயம். எந்த ஒரு தாயும் அதை மறந்து விட முடியாது. 19 வயசில் ஒரு பொண்ணு இறக்குனா எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா? சரி, புண்பட்ட நெஞ்சம் அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு அவ்வளவு வலி இருக்கும். ஆனாலும் நீங்கள் அவங்களுடைய பிறந்த நாள் இறந்த நாள் ரெண்டும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். அந்த நாளிலேயே வைத்து வணங்குங்கள். முதல் வருடத்தில் 4/11/2026 வைத்து வழிபடுங்கள். நம்ம கன்னிதெய்வ சேனலில் முழுசாக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் உள்ள தெரியும், பாருங்கள். மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, ஆண்கன்னி தெய்வத்திற்கு வேல் வைத்து கும்பிடலாமா? வேலுங்கிறது முருகனுடையது. நீங்கள் அதை கொண்டு போய் இங்கே வைக்கணும்னு நினைக்கல. எதுக்கு? முருகனும் உங்கள் வீட்டு ஆண்கண்ணியும் ஒன்றா? அது தப்பு. அது அவருடையது, அதை அவர் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கண்ணிக்கு ஒரு விளக்கு வச்சு கும்பிடுங்க. ஆண்கண்ணிக்கு, ஆண்கண்ணினா வயசு என்னன்னு சொல்லுங்கள் முதல்ல. அது கண்ணி தானான்னு தெரியணும். ஒரு 25 வயசு பையனை கண்ணின்னு சொல்லி வச்சு கும்பிட்டுருக்காதுங்க. மகிழ்ச்சி. 357வது பதிவை பார்த்துவிட்டு சித்ரா ரமேஷின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வங்களே துணை அண்ணா, இந்த பதிவை கேட்டு உடல் முழுவதும் புல்லரித்து அவ்வளவு அழுகை வந்து விட்டதண்ணா. இந்த சகோதரி எப்பேற்பட்ட உங்களிடம் சொல்லி இருக்கிறார். அது என்ன மொட்டையாக எப்பேற்பட்ட உங்களிடம் சொல்லியிருக்கிறார்? என்ன சொன்னாங்க தெரியலையே. இதை கேட்கும்போது அந்த சகோதரி பேசியதாக தெரியவில்லை. அவர்களின் கன்னி தெய்வங்களே நமது அத்தைகளிடமும் உங்களிடமும் பேசியது போல் தெரிகிறது அண்ணா. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. 357வது பதிவில் என்ன பேசுகிறேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, பார்ப்போம். கேள்விகள் குறைந்து கொண்டிருக்கு. ஆமாம், கேள்விகள் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பதிவாக அவங்ககிட்டலாம் சொல்ல. 72வது பதிவை பார்த்துவிட்டு அகல்யா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். ஐயா, என் மகள் கன்னியாக இறந்தால் நாங்கள் கன்னி வழிபாடு செய்தோம், ஆனால் யார் உடம்பில் வரவில்லை. ஏமா, உடம்பில் வரலைங்கிறதுனால கன்னி தெய்வம் இல்லைன்னு ஆயிராதம்மா. கன்னி தெய்வத்தை நீங்கள் முறைப்படி காலன் போக்கோட்டு நூல் விட்டு எடுக்கிறீங்க, அது உங்கள் கடமை. உள்ள வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் உடம்பை தேடும். அது அப்போ உடம்பு, அது வரக்கூடிய உடம்பு இருக்கணும். கன்னி தெய்வம் புகுந்து வந்து கணக்கு சொல்லக்கூடிய உடம்பு இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அப்படி இல்லைன்னா அடுத்த தலைமுறை வரைக்கும் காத்து இருந்து தான் ஆகணும். ஆனால் அதுக்காக அவங்க உங்களை சும்மா விட்டுற மாட்டாங்க, உங்களை வாழ தான் வைப்பாங்க. என்ன மானசீகமாக இருக்கும், உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார்கள். உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் உடம்புல வந்தால் வந்து கணக்கு சொல்லி தெரிய வைப்பாங்க. உடம்புல வரலன்னா கனவு மூலமாகவும் நம்ம பக்கத்தில் அவங்க நடமாடுற கொலுசு சத்தம், நறுமணங்கள், இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி. வெட்டுக்கிளி, இது மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி. மீண்டும் 362வது பதிவை பார்த்துவிட்டு சித்ரா ரமேஷன் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அண்ணா, இந்த பதிவில் நேரம் விடுவது என்று ஒருவர் சொல்லியது காலன் போக்கு என்பதாக இருக்குமோ என்று நினைக்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும். தெரியலையம்மா, எந்த பதிவில் என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. இனி அவ்வளோ பதிவுக்கும் கேள்விக்கும் உடனே பதில் சொல்லணும். ஏன்னா நமக்கே சில விஷயம் மறந்துடுது. 369வது பதிவை பார்த்துவிட்டு மீண்டும் சித்ரா ரமேஷின் கேள்வி. நீதிபதிக்கே நீதியை கற்றுக் கொடுத்து உத்தரவு விடுபவர் நமது கன்னி தெய்வங்களே. கண்டிப்பாக மாற்று கருத்தே கிடையாது. படித்திருக்கலாம், அவர் கலெக்டராக இருக்கலாம், நீதிபதியாக இருக்கலாம், ஜட்ஜ், என்ன பதவியில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் மனிதன் தான், தெய்வம் தான். தெய்வத்தின் முன் அனைவருமே சரணாகதி அடையத்தான் செய்யணும். நாம் அதனால் அங்கே பதவி ஒரு மேட்ரே கிடையாது. ஆகவே அன்பு பிள்ளைகள், எனக்கு ஒரு ஆசை, நம்ம கன்னி தெய்வ பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் படித்து அனைவருமே பெரிய பெரிய அதிகாரிகளாகவும் கலெக்டராகவும் ஜட்ஜாகவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கணும். வாழையாக நம்ம பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால தான் நான் பதிவில் அடிக்கடி பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன். இப்போ இந்த 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா எழுதுங்க. ஆமாம், 10ஆம் வகுப்பு தான் இல்லை, எல்லா வகுப்பு பரீட்சையுமே நல்லா எழுதுங்க, நல்லா படிங்க, நல்லா மதிப்பெண் எடுங்க.
கன்னி தெய்வத்திற்கும் அது சந்தோஷமாக இருக்கும், உங்கள் தாய் தகப்பனுக்கும் சந்தோஷமாக இருக்கும், வழி நடத்தக்கூடிய எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என் பிள்ளைகள் அனைவரும் படித்து பெரிய பதவிக்கு வந்தீர்கள் என்றால் நான் தான் கெத்து, வேற என்ன, எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆயிரும்ல. இந்த ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் பேசுவேன். ஏய், இந்த ஊர் கலெக்டர் என் பிள்ளைப்பா, இந்த ஊர் ஐபிஎஸ் என் பிள்ளைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் கன்னிவழி பிள்ளைகள் அனைவருமே படிக்கணும், நல்லா வரணும், நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அதை அனைத்து கன்னி தெய்வங்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், என் மனம் அறிந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் சிவாவின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா, எங்கள் வீட்டில் 2 கன்னி தெய்வம் இருக்குது. அதில் ஆண் பெண் 2 கன்னி தெய்வம் உண்டு. நாங்கள் அதை 3 வருடங்களாக வணங்கி வருகிறோம். அதில் பெண் கன்னி என் கணவருக்கும் ஆண் கன்னி என் கணவரின் அண்ணன் மனைவிக்கும் வரும். ஆனால் அதை நான் வணங்கச் சென்றால் அவள் என்னை நிம்மதியாக வணங்க விடவில்லை. எனக்கு மனம் நிம்மதி இல்லை. இன்று வணங்கினோம், அவளுக்கு மாதவிடாய். ஆனால் என் கணவருக்கு கன்னி வரவில்லை. ஆனால் அவள் ஆடி அருகில் கூறினாள், மாதவிடாய் காலத்தில் கன்னி வருமா உடலில்? ப்ளீஸ் அப்பா பதில் சொல்லுங்கள் என்னன்னு கேட்டிருக்கீங்க. அவங்க உடம்புல ஆண் கன்னி வருதுன்னு சொல்கிறீங்க. இது பெரிய குழப்பம். முதல்ல கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்தீர்களா? முறைப்படி எடுத்த பதியில் பெண் கன்னியை தனியாகவும் ஆண் கன்னிக்கு தனியாகவும் பதி அமைத்தீர்களா? இந்த 2லேயும் குழப்பம் இருந்தாலே நீங்கள் வழிபடுற வழிபாட்டிலையும் குழப்பம். அது மட்டுமல்ல, உங்களை நிம்மதியாக வணங்க விடவில்லை என்று கூறுகிறீர்கள். நிச்சயமாக நிம்மதியாக வணங்க விடலைனாலே அங்கே கன்னி இல்லை, வேறு ஏதோ இருக்குது. ஆக உங்களை நான் இப்போ குழப்ப விரும்பலை. முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா அதை என்கிட்ட சொல்லுங்கள். அப்படி எடுத்திருந்தால் ஆண் கன்னியை தனியாகவும் பெண் கன்னியை தனியாகவும் வச்சு கும்பிடுங்க. அதற்கு முன்பாக நீங்கள் நம்மளுடைய பதிவுகள் அனைத்தையும் கேளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்தண்ணா, எங்களுக்கு உங்கள் சந்திப்பு வேண்டும் அண்ணா. தயவு செய்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அண்ணா. வருகின்ற 14ஆம் தேதி விருதுநகர் வருகிறேன். வாய்ப்பு இருந்தால் சந்திக்கலாம். உங்களுக்காக இதில் என்னுடைய ஃபோன் நம்பரை திரும்ப சொல்கிறேன். 73 73 33 33 03. மறுபடியும் சொல்கிறேன், 73 73 33 33 03. வருகின்ற 14ஆம் தேதி விருதுநகருக்கு கன்னி தெய்வத்தின் பிள்ளை ஒரு வீட்டிற்கு வருகிறேன். அங்கே கன்னி தெய்வத்தை 12ஆம் தேதி, அதாவது நாளை எடுக்கிறார்கள். நான் ஒரு 2 நாள் கழித்து அங்கே வருகிறேன். 14ஆம் தேதி வருகிறேன். மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க செல்கிறேன். விருதுநகரை சார்ந்த உறவுகள் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் எனக்கு உடனே ஃபோன் அடிச்சிடாண்டா, என்னுடைய வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ ஃபோன் நம்பர் சொன்னேன்ல, அந்த உறவுக்காக தான் இதை சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா புது நம்பர் நான் எடுக்க மாட்டேன். ஏற்கனவே எனக்கு நம்பர் தந்திருந்தால் ஃபோன் பண்ணுங்கள். விருதுநகரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம் வராண்டா, விருதுநகரில் இருக்கிறவங்கள மட்டும் சந்திப்போம். பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் பார்ப்போம். 431வது பதிவை பார்த்துவிட்டு பார்வதி ஐயப்பனின் கேள்வி. நான் கன்னிக்கு விளக்கேற்றும் போது பள்ளி சத்தம் கொடுக்கிறது. ஐயா, இது எதனால் ஐயா என்று கேட்டிருக்கிறார். சந்தோஷப்படுறதை விட்டு எதனால் ஐயான்னு கேட்டால் என்ன செய்ய? நிறைய பேர் தீபம் ஏற்றுறேன், எனக்கு ஒரு பள்ளி சத்தம் கவுளி சத்தம் கூட கேட்கலையே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தீபம் ஏற்றும் போது கவுளி சத்தம் கேட்டால் எதனாலுன்னு கேட்குறாங்க. நீ என்ன நினைத்து வணங்குகிறாயோ அதற்கான உத்தரவு என்று நினைத்துக்கொள் தாயே. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 373வது பதிவை பார்த்துவிட்டு சித்ரா ரமேஷ். அண்ணன் கூறும் அத்தனை வார்த்தைகளும் பைபிள்களில் சொல்லப்பட்டிருக்கும் லட்சம் வார்த்தைகளைப் போல உண்மையானது. சரிதான். இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு அம்மா சொல்லியிருக்கு, அவர் பேசுகிறத பார்த்தா ஏதோ பெந்தைகோஸ்து பாஸ்டர் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கு. இது என்னென்னா, சரி, இந்த சேனலில் பயணம் செய்தாலே நமது கன்னி தெய்வங்களின் முழு ஆசியும் கிடைக்கும் என்பது முற்றிலும் என் குடும்பத்தார் உணர்ந்த உண்மை. நன்றி அண்ணா என்று கூறியிருக்கார். 100% உண்மை. நம் சேனலில் பயணம் செய்தால் நிச்சயமாக கன்னி தெய்வங்களின் ஆசீர்வாதம் உண்டு. 72வது பதிவை பார்த்துவிட்டு தனம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன், என்னவென்று பார்ப்போம். ஐயா, என் அக்காவுக்கு கன்னி தெய்வம் உடம்பில் குடியிருக்காங்க. எங்கள் தங்கை சிறு வயதில் இறந்து விட்டது. இப்பொழுது பாம்பு உருவில் இருக்கிறது. அதை எப்படி வணங்குவது ஐயா? என்ன வைத்து கும்பிடுவது ஐயா? சொல்லுங்கள். தனம் அவர்களே, நீங்கள் நம்மளுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். கன்னி தெய்வம் என்றால் என்ன, பாம்பு தெய்வம் என்றால் என்ன, ஒவ்வொன்றும் உங்களுக்கு
தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும். அதன் பின்பு என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வழிகாட்டுகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணையன்னா உங்களிடம் பேச வேண்டுமன்னா கன்னி தெய்வம் துணையன்னா என்று அனுப்பியிருக்கிறார். உங்களுக்காக தான் நம்பரே சொல்லியிருக்கேன் இந்த பதிவில். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா, என் பொண்ணுக்கு 2 வயது 3 மாதங்களுக்கு முன் கன்னி தெய்வம் ஆகிவிட்டால் 1 வருடம் கழித்து தான் அவளை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவள் படத்தை வைத்து இப்போதே வழிபடலாமா? என் பொண்ணு அமாவாசை அன்று கனவில் வந்து அம்மா தண்ணி வேண்டும் என்று கேட்கிறார். பித்தளை செம்பில் தண்ணீர் வைத்து அவள் படம் முன்பே வைக்கிறேன். என் கன்னி தெய்வம்தான் இனி என் குடும்பத்துக்கு துணை என்று கேட்டிருக்கிறார்கள். ஏம்மா, ஒவ்வொருத்தட்டையும் விளக்கம் கேட்டால் 1000 விளக்கம் சொல்லுவாங்க. எவங்கிட்டையும் ஒன்றும் கேட்காண்டாம். ஒரு 4 முக விளக்கம் வாங்கி வச்சு கன்னி தெய்வ மக்களை வச்சு கும்பிடுமா, மற்றதை 2வது பேசிவிடுவோம். மகிழ்ச்சி. என்னுடைய அனைத்து பதிவுகளையும் நீங்கள் பாருங்கம்மா. நிச்சயமாக உங்களுக்கு கன்னி தெய்வம்னா என்ன, அதோட பவர் என்ன, அதை எப்படி கும்பிடணுங்கிறது தெரிஞ்சிடும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். மீண்டும் அதே நபர், விருதுநகரைச் சேர்ந்தவர், கன்னி தெய்வம் துணையன்னா உங்கள் நம்பர் தேவையன்னா என்று கேட்டிருக்கிறார். நான் வருகின்ற 14ஆம் தேதி விருதுநகர் வருகிறேன். நீங்கள் என்னை சந்திக்க விரும்பினால் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த பதிவிலேயே நம்பர் தந்து விட்டேன். பதிவை பார்த்தால் அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் இருந்தால் உங்களை சந்திக்க நேரிடும். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக பாபு என்பவரின் கேள்வி. அண்ணா, பணியாரம் என்று சொன்னீர்கள் அல்லவா, அது என்ன பணியாரம் அண்ணா? அரிசி மாவில் செய்வதா இல்லை வேறு எதிலையாவது செய்வதா? இதை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க அண்ணா. இது எப்படி சொல்ல, இது நான் மாஸ்டர் வேலை தான் பார்க்கணும். சாதாரண விஷயம் அம்மா, இனிப்பு பணியாரம் தான். அதுக்காக சிலர் கார பணியாரம்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வைக்காண்டாம். இனிப்பு பணியாரம் அதை செய்து வைங்க, அந்த கன்னியம்மா ஏற்றுக்கொள்வார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் சித்ரா குணசிங்கம் அவங்க அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பச்சரிசி மாவு கருப்பட்டி தண்ணீர் விட்டு கரைத்து மாவில் கலந்து தோசை மாவு மாதிரி கரைத்து சிறிது நேரம் கழித்து தேங்காய் எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டும் கருப்பட்டி பலகாரம் என்று. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நம்ம வேலையை இன்னொருத்தர் முடிச்சிட்டாங்க, சந்தோஷம். 377வது பதிவை பார்த்துவிட்டு சித்ரா ரமேஷின் ஒரு கேள்வி. அடுத்தவர்களின் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படும் இக்காலத்தில் இந்த ஊனமுற்ற சகோதரியின் கஷ்டத்தை கேட்டு கண்ணீர் வடிக்கும் உதவி செய்யும் அண்ணன் பல்லாண்டு காலம் வாழ்க. எங்களுக்கு அழுகை வந்து விட்டது. இந்த இரக்க குணத்தினாலேயே நமது கன்னி தெய்வங்கள் தங்களை மூத்த மகனாக தேர்வு செய்திருக்கிறார்கள் அண்ணா. இரக்க குணத்தால் தான் தேர்வு செய்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் உலகை படைத்தவன் இந்த தெய்வங்களை என்னிடத்தில் தந்தது 4 பேருக்கு இவன் புரோஜனமாக இருப்பாங்கிறதுனால தான் தந்திருக்காங்கங்கிறத நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா இத்தனை கன்னி தெய்வங்கள் துலங்குவதற்கு, இத்தனை கன்னிவழி பிள்ளைகள் என்னுடைய பேச்சை கேட்பதற்கும் இங்கே பயணம் செய்வார்களா என்று கேட்டால் வாய்ப்பே இருக்காது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 8940 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மக்கள் இதில் பயணம் செய்கிறாங்கன்னா 100% அனைவரும் கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள். கிட்டத்தட்ட ஒரு 12,000 கன்னி தெய்வங்கள் இங்கு நம் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. என்னடா 8900 அப்புறம் 12,000 சொல்கிறான்னு பார்க்கலோ. சில வீட்டில் 5 கன்னி இருக்குது, சில வீட்டில் 3 கன்னி இருக்குது. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 12,000 கன்னி இங்கே பயணம் செய்கிறது. அப்போ இங்கே யாரும் ஒரு கன்னிக்காக வரலை, 12,000 கன்னி தெய்வத்தின் அனுகிரகத்தை பிறதான் இங்கு பயணம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி. மீண்டும் 382வது பதிவை பார்த்துவிட்டு சித்ரா ரமேஷின் மறுபடியும் அவரே தான். அண்ணனின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானது மட்டுமல்ல, கேட்கும்போது நமக்கு புத்துணர்ச்சி தரும் உயிரோட்டம் உள்ள வார்த்தைகள், நன்றி அண்ணா என்று அனுப்பியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. சித்ரா, மகிழ்ச்சி. முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுக்கணும் ஐயா, நீங்கள் வருவீங்களா என்று என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது கன்னி தெய்வத்தை முதல்ல நீங்கள் முழுசு பாருங்கள், நம்ம சேனலை பாருங்கள். வந்த உடனே எல்லோரும் கன்னி தெய்வத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். ஏன்னா இது வந்து தொழில் கிடையாது. முதல்ல கன்னி தெய்வம்னா என்ன, அதை எதுக்காக இவர் கும்பிட சொல்கிறாரு, அதை கும்பிட்றதுனால என்ன பயன், நம்ம வம்சத்தை வாழையடி வாழையாக வாழ வைக்குமா, இல்லை எடுத்து வணங்குறது ஏதோ பேருக்காக வணங்குறோமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். ஆக வேல்முருகன் அவர்களே, நீங்கள் அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். என் நம்பர் உள்ளே இருக்குது, பிறகு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்ன தான் தொடர்பு கொள்ளணும் இல்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க இருந்தால் எடுத்து வச்சு கும்பிட்டு நல்லா இருங்க, ஆளை விடுங்க, சந்தோஷம். மீண்டும் 45வது பதிவை பார்த்துவிட்டு கணபதி என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வத்தின் நிலை அறிந்து பூஜை செய்ய வழிகாட்டுங்கள். இது என்ன, கன்னி தெய்வத்தின் நிலை அறிந்து பூஜை செய்ய வழிகாட்டுங்களா? கணபதி அவர்களே, நீங்கள் 45வது பதிவை பார்த்து விட்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன நிலை, எதை அறிந்து பூஜை செய்ய வழிகாட்ட வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ இன்றைக்கி என்ன வாயில் ஒரே இந்த வார்த்தை தான் வருது. என் பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள்.
நிறைய பேர் பதிவை பார்க்காமே கேள்வி கேட்காங்க. சித்ரா ரமேஷின் அடுத்த கேள்வியே கிடையாது, எல்லாம் வாழ்த்து தான். என்ன வாழ்த்திருக்காங்கன்னு பார்ப்போம். கன்னி தெய்வங்களே துணை, அண்ணனின் பதிவுக்காகவும் அண்ணனின் குரலுக்காகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இது வெறும் சேனல் இல்லை, கூட்டு குடும்பம் என்று சொல்லியது முற்றிலும் உண்மை. இப்பவும் இந்த பதிவில் அதுதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். கிட்டத்தட்ட நீங்கள் இதெல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அனுப்பின பதிவு. உங்கள் பதிவை இப்போ தான் வாசிக்கிறேன். ஆனால் இந்த பதிவுலையும் என் வாயில் வந்த வார்த்தை, இது ஒரு குடும்பம். மகிழ்ச்சி. கோடீஸ்வரனா எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் வாடகை வீட்டில் இருந்தும் நம்பிக்கையோடு வணங்கும் பிள்ளைகளுக்கு மட்டுமே தன்னை எடுத்து வணங்கும் முழு உரிமையும் உண்டு. நமது கன்னி தெய்வங்கள் கொடுப்பார்கள், அதற்கு நானும் சாட்சி அண்ணா என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. சித்ரா ரமேஷ், வாடகை வீட்டிலையா இருக்கீங்க? சீக்கிரத்தில் சொந்த வீடு வரட்டு, வரும், எடுப்போம் கன்னி தெய்வத்தை என்று கூறிக்கொண்டு சுகந்தனின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அதே நாளில்தான் நாங்களும் கன்னி தெய்வத்தை வணங்க உள்ளோம். எதே நாளில் என்று எனக்கு தெரியவில்லையே. ஆடி 30 வணங்குங்கள், நல்லா இருங்க. மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சித்ரா ரமேஷின் மீண்டும் சித்ரா ரமேஷ் அவங்க வாழ்த்து தான் அதிகமாக போடுறாங்க. பார்ப்போம். கன்னி தெய்வங்களே துணை, கன்னி தெய்வங்கள் அவரவர் வீட்டில் எப்படியெல்லாம் காட்சி கொடுப்பார்கள், சிறு குழந்தைகளிடம் விளையாடுவார்கள் என்பதற்கு இந்த பதிவே சாட்சி. மிகவும் அற்புதம் அண்ணா. ஆமாம், 396வது பதிவை பார்த்தால் உங்களுக்கும் புரியும் அன்பு பிள்ளைகளே. நமது கன்னி தெய்வங்களே துணை, அழுகுரல் கேட்டு ஆனந்தப்படும் சொந்தக்காரர்களுக்கு முன்பு திக்கற்றவர்களுக்கு ஆறுதல் கூறி ஆதரவு தரும் அண்ணன் நீடோழி வாழ்க வேண்டும். கர்வம் கொண்டவர்கள் நீங்கள் இல்லை அண்ணா, கர்ணன் உள்ளம் கொண்டவர் நீங்கள் அண்ணா என்று சித்ரா ரமேஷ் அனுப்பியிருக்கிறார்கள். சித்ரா ரமேஷ், நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்களும் வருது, இந்த பதிவுகளை பார்த்து அதற்கான பதிலும் வருது. மகிழ்ச்சி. உங்களிடத்திலிருந்து கேள்விகளும் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 377வது பதிவை பார்த்துவிட்டு தர்மலிங்கம் கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். 377 கன்னி தெய்வம் பதிவு. அண்ணன் சொன்ன மாதிரி பதிவு அண்ணா, உண்மை அண்ணா, உண்மை உண்மை உண்மை. பதிவை மிஸ் பண்ணிட்டோமோ? இந்த கன்னி தெய்வ குரு அந்த பதிவை கேட்டால் கண்கள் கலங்குகிறது ஐயா. அந்த பதிவை கேட்க வைத்ததற்கு மிகவும் நன்றி என்று அனுப்பியிருக்கார் தர்மலிங்கம். 377வது பதிவு அப்படி உருக்கமான ஒரு பதிவு என்று நினைக்கிறேன். அன்பு பிள்ளைகளே, அந்த பதிவை சென்று பார்த்து வாருங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். 433வது பதிவு போட்டதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா, மிக்க மகிழ்ச்சி அண்ணா, கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று பவானி கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி பவானி அவர்களே. மீண்டும் 402வது பதிவை பார்த்துவிட்டு சித்ரா ரமேஷ், கன்னி தெய்வங்கள் அனைவரும் தன் பிள்ளைகளை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். கன்னி தெய்வத்தையே மகிழ்ச்சிப்படுத்தி சிரிக்க வைத்த பெருமை நம் அண்ணனை மட்டுமே சேரும். உண்மைமா. ஏன்னா அவங்க தெய்வமாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய கஷ்டத்தையும் பாரத்தையும் நினைத்து வேதனையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் லட்சோபலட்ச தெய்வங்கள் இருக்கிறது. கன்னி தெய்வங்கள் அவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்திவிட்டு அவர்கள் உங்கள் சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்களை சந்தோஷப்படுத்த நமக்கு தெரிய வேண்டும். அதாவது கன்னிவழி பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். வெறும் பூஜை வைத்தால் முடியுமா, வெறும் உணவு வைத்தால் முடியுமா, தீபம் ஏற்றினால் முடியுமா என்றால் இல்லவே இல்லை. அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும்? ஒருவேளை ஒரு உடம்புல பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட காமெடியாக பேசலாம். அவங்க செய்த நல்லவைகளை எல்லாம் நினைத்து அவங்கள்ட்ட நீங்கள் உள்ளன்போடு சிரித்த முகத்தோடு பேசும்போது அவங்க சந்தோஷம் அடைவாங்க. அப்பா, நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்மளை உணர்ந்துருக்குறாப்பா, நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்ம மீது இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களப்பா, இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களப்பா, நம்ம பிள்ளைகளை வாழ வைக்கணும்ப்பாங்கிற எண்ணம் அந்த தெய்வத்துக்கு மேலோங்கும். நீங்கள் அந்த தெய்வத்திடம் அழகாக விளையாடலாம், உங்கள் குழந்தைகளெல்லாம் விளையாடலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம அத்தை ரூபினிஸ் அத்தையாக இருக்கட்டும், லைசால் அத்தையாக இருக்கட்டும், என் அண்ணன் மீது வரும் பொழுது அழகாக என் மகள்கள் 2 வரையும் எடுத்து ஒரு மகளை ஒரு கால்லையும் ஒரு மகளை ஒரு கால்லையும் வச்சுக்கிடுவாங்க. அப்படி கொஞ்சி பேசுவாங்க. அப்படி பொன் சிரிப்பு, அழகு சிரிப்பு. அது ஒரு ஆண் முகம் போன்று இருக்காது, ஒரு குழந்தை முகம் போன்று இருந்து அந்த குழந்தைகள்கிட்ட அவங்க பேசின விதங்களெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கணும், எடுக்கலை. அப்படி ரசித்த நாட்கள் எக்கச்சக்கம். குழந்தைகளை மிகவும் பிடிக்கும். குழந்தைகள் என்றால் நாமும் அவர்களுக்கு குழந்தை தான்.
உள்ளன்போடு உருகி கன்னி தெய்வமே துணை என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகளே, உங்களை எல்லாம் வாழ வைக்கத்தான், உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரத்தான் அந்த கன்னி தெய்வம் காத்து நிற்கிறது உன் வீட்டு வாசலில். எப்போ உள்ள வருவோம், எப்போ நம் பிள்ளைகள் நம்மை எடுப்பார்கள், எப்போ இந்த காலனின் பிடியிலிருந்து நாம் விடுபட்டு இந்த வீட்டிற்குள் வருவோம், வந்து நம் பிள்ளைகளை வாழ வைப்போம் என்ற எண்ணத்தோடு அந்த தெய்வங்கள் இருக்கிறார்கள். அந்த எண்ணம் கூடிய விரைவில் நிறைவேறும். கவலைப்படாதே. வாடகை வீட்டில் இருக்கிறேனே என்று கவலைப்படாதே. அதற்கும் காலம் மாறும், காலம் மாறும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கு ஐயா. கன்னி தெய்வத்தை என் மாமியார் யாரும் முறைப்படி வழிபடலை. நான் அந்த தெய்வத்தை வழிபடணும் ஆசைப்படுகிறேன். அதை எப்படி வழிபடுவது, என்னென்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் ஐயா. தனம் அவர்களே, உங்களுக்கு நான் ஏற்கனவே போன பதிவுலே சொல்லிட்டேன். போன பதிவில் இல்லை, இப்போ இந்த பதிவிலே சொன்னேன். நீங்கள் முதல்ல இருந்து நம்ம பதிவுகளை எல்லாம் பாருங்கள் என்று. பாருங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்று உள்ளே அனைத்து விஷயங்களையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு பதிவை பார்த்துட்டு கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. தயவுசெய்து அனைத்து பதிவுகளையும் பாருங்கள். அதற்கு அது மட்டும் இல்லை, இங்கே பயணம் செய்யக்கூடிய அனைவருமே முழு பதிவையும் கேளுங்கள். ஏதோ அரைகுறையாக கேட்டுட்டு பாதியிலே விட்டுட்டு போகாதுங்க. முழு பதிவையும் கேளுங்க. அந்த முழு பதிவுலையும் உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு காரியம் ஒளிஞ்சிருக்கும். அது உங்கள் காதுக்கு வரும்பொழுது அது உங்களுக்கு நிறைவை தரும் என்று கூறிக்கொண்டு முத்துலட்சுமியின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஐயா, என் பெயர் முத்துலட்சுமி. நான் கன்னி தெய்வத்தை வணங்கணும்னு நினைக்கிறேன். ஆடி மாதம் மட்டும்தான் வணங்க வேண்டுமா? ஐயோ கடவுளே, என்ன சொல்ல. அன்பு பிள்ளைகளே, திரும்பவும் சொல்கிறேன், முழு பதிவுகளையும் பாருங்கள், முழு பதிவையும் கேளுங்க. 1வது பதிவிலிருந்து சிரிப்பு தான் வருது. இன்றைய பதிவு வரை கேளுங்கள். எப்படி கும்பிடணும்னு கேட்காங்க. நான் என்ன சொல்ல, நம்ம எங்கேயோ போயிட்டோன்னு நினைக்கேன். ஆனால் இப்போ தான் நீ ஒன்றா போக்கு வந்திருக்காடான்னு சொல்லி கன்னி தெய்வம் சொல்லுதுன்னு நினைக்கேன். 450வது பதிவில் என்னை சிரிக்க வைத்த முத்துலட்சுமிக்கு நன்றி. கன்னி தெய்வத்தை வணங்கணும்னு நினைக்கிறேன், ஆடி மாதம் மட்டும்தான் வணங்கணுமா என்று கேட்டிருக்காங்க. சரி, சிரிச்சிட்டு அப்படியே பேரப்படாது பதிலும் சொல்லுவோம். தினமும் வணங்க வேண்டும் தாயே. நாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமா சாப்பிடுகிறோம்? வருடம் முழுவதும் சாப்பிடுகிறோம் அல்லவா? ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுகிறோம், சில நேரங்களில் 4 நேரமும் சாப்பிடுகிறோம். ஆகவே கன்னி தெய்வத்துக்கு தினமும் மாலை 6 மணிக்கு தீபம் வைத்து வழிபட்டு வருவது தான் ஆசீர்வாதம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். டி பாபு என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். நன்றி அண்ணா. 7 சப்த கன்னிமார்கள் எங்கள் குலதெய்வம் அண்ணா. என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதும் இல்லை. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் வைத்து அவங்க எங்களுக்கு நல்ல வழியை காட்டுகிறார்களா இல்லை என்று ஒன்றுமே புரியவில்லை. குடும்பம் மேலும் மேலும் கடன் பிரச்சனையால் போய்கொண்டிருக்கிறது. அந்த அம்மா ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. நான் என்றெல்லாம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கப் போகிறேன். நான் இன்றைக்கு ஏகப்பட்ட தடங்கள் வரும். அதையும் மீறி நான் போய் பொங்கல் வைத்து வருவேன். வந்தவுடனே வீட்டில் சண்டை தான் வரும். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்தால் அந்த 7 சப்தகன்னிமார்களும் என் குடும்பத்தை காப்பாற்றுவர்கள்? ரொம்ப கஷ்ட சூழ்நிலையாக உள்ளது. எதை தொட்டாலும் தடங்களாக வருகிறது. நான் என்ன செய்தாலும் அந்த அம்மா என்னை மன்னித்து வழிகாட்டுவார்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு ஏகப்பட்ட தடங்கள். அதையும் மீறி நான் போய் பொங்கல் வைத்து வந்து விடுவேன். பாவம்தான் இவரை நினச்சா. பாபு அவர்களே, நான் பேசுவது சப்தகன்னிகளுக்கு அல்ல. நான் பேசுவது உங்கள் குடும்பத்தில் பிறந்து இறந்த பெண் குழந்தைகள். அவர்கள்தான் கன்னி தெய்வம், அவர்களுக்காக. இருந்தாலும் சப்தகன்னிகளும் எனக்கு தெய்வம்தான். அவர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். அவர்களுக்கு என்ன, நீ நம்பிக்கையோடு போய் வணங்கு. என்னிடம் பேசுவது போன்று அந்த தெய்வத்திடமே கேள். அம்மா தாயே, நான் என்ன செய்ய? உன்னை வணங்கிவிட்டு வீட்டுக்கு போனால் சண்டை வருது. நான் என்ன செய்ய? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை வாழ வை தாயேன்னு மண்டியிடு. சரணாகதி அடைந்து விடு. நிச்சயமாக அவர்கள் உன்னை வாழ வைப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். பிரீத்தி ஐயா, உங்கள் முகவரி தர வேண்டும் ஐயா என்று கேட்டிருக்கிறார். என் முகவரி நீங்கள் இங்கே பதிவுகளையெல்லாம் பார்த்தாலே தெரிந்துவிடும். மகிழ்ச்சி. மீண்டும் வேல்முருகன் என்பவருக்கு கேள்வி. கன்னி தெய்வம் துணை எங்கள் வீட்டில் முறைப்படி எடுக்கணும் அப்பா, நீங்கள் வர முடியுமா அப்பா? மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கேட்டிருக்கிறார்கள். வேல்முருகன் அவர்களே, முதல்ல நம்ம சேனலில் உள்ள அனைத்து பதிவுகளையும் பாருங்கன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லதே நடக்கும். உங்கள் கன்னி தெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வர ஆசைப்பட்டால் 100% தெய்வம் வருவார்கள். முறைப்படி எடுத்து விடலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். கன்னி தெய்வத்தின் பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். அதன் பின்பாக
ஒரு நாள் கன்னி தெய்வத்தை எடுக்க வேண்டிய முறையை சொல்லித் தருகிறேன். எடுப்போம், எடுத்து வழிபடுவோம், வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று பெயர் புகழோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.